யாரா தள்ளி விட்டது? பயந்தே போயிட்டேன். செல்லம், நீ ஒண்ணும் பயப்படாத. நான் தான் உன்னோட தங்கப்பன். என்னோட தங்கப்பன்? ஏன் இந்த ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா? செல்லம், இங்க நிறைய மான்களை பார்க்க முடியும். எத்தனையோ தங்கப்பனை பார்த்திருப்பேன். ஆனா ஃபாரின் தங்கப்பன் என் ஒருத்தனை தான் பார்க்க முடியும். அதுதான் நான். ஐ அம் கு. உனக்காகவே பிறந்தவன். இங்க பாருங்க, இது மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஆமா, உன்ன மாதிரி உண்மையான அன்பை புரிஞ்சிக்காதவ புத்தி இல்லாத பெண். உனக்காக நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் குனிஞ்சு என் நெஞ்ச பாரு. என்ன எடுத்துட்டு வந்தீங்க? காட்டுங்க பாக்கலாம். அதை தூக்கி காட்டுறேன். ஐயோ, இது எல்லாமே எனக்கா? எல்லாம் உனக்காகத்தான். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இன்னொன்னு கூட இருக்கு. என்னது? சின்னதா தான் இருக்கும், வேலை நல்லா செய்யும். அது வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்தாதான் தர முடியும். வீட்டுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, அது சின்னதா தான் இருக்கும், பார்த்தா உனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. என்ன? உன்னதான் வாடி சொல்லும். ஹலோ ரவியா? நான் தான். உங்களை போன்ல பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த ஜானு வீட்லயே இருக்கீங்க? நான் இப்பதான் அங்க போனேன். என்ன விசேஷம்? மாமா எங்க? அப்பா ஜோஷனை பார்க்க போயிருக்காரு. அப்புறம் உடனே இங்க வாங்க, நாம ஒன்னா சினிமா பார்க்க போலாம். அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? நீ ரெடியா இரு, நான் உடனே வரேன். ஓகே, ரெடியா இரு. பால் பாயசமா? எனக்கா? தேங்க்யூ. டார்லிங், சத்யபாமா, அண்டர்வேர் ஆர் யூ? இந்த வயட்டியை மடிச்சு கட்டிட்டு வரேன். வேண்டாம், நான் உங்க மேல கோவமா இருக்கேன். மை காட், ஒய் காரியம்? டார்லிங், உன் கை வலிக்கும், நான் அதை பிடிச்சுக்கிறேன். என்ன இருக்கு அதுக்குள்ள? ரவி சாருக்கு வசந்தி கொடுத்து விட்ட பாயாசம். குடிக்கணும் போல இருக்கு. பால் பாயாசத்தை பார்த்தா? பால் பாயசத்தோட பெருசா இருக்கிற உன்னோட அழக பார்த்தா. வேண்டாம். உங்களால வசந்தியும் முதலாளி எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? வாட் இஸ் சம்பவம்? வயித்துல பாருங்க, எப்படி செவந்திருக்குன்னு பாருங்க. ஓ மை காட், ஏதாவது எறும்பு கடிச்சிருச்சா? இது பாருங்க, எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க. கடிச்சது யாருன்னு தெரியாதா? 2 மாசத்துக்கு அப்புறம் தெரியும். 2 மாசம் கழிச்சு என்ன தெரியும்? நம்ம ஓடிட வேண்டியதான். அடடே, ஜானுவா, என்ன வீட்டுல பாத்ரூம் இல்லையா? இங்க குளிக்க வந்திருக்க? உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உதவி செய்யவா? தேவையில்லாம பேசாத. ஓ, உனக்கு இப்ப விஸ்வாவை தவிர வேற யாரு பேசினாலும் நாராசமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? பழுத்த பழம் தொங்குச்சுன்னா யாருக்கு எச்சி கூடாது. அத பறிக்க வந்தீங்கன்னா அதோட முதலாளிகிட்ட இருந்து சூடு வாங்குவீங்க. அப்படின்னா அந்த முதலாளி யாருன்னு நான் பார்க்கணுமே. இங்க பாரு, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிரயோஜனப்படாம நீ கொப்பும் கொலையுமா இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன வேணுமோ கேளு, இந்த நிமிஷமே செய்யறேன். முதல்ல வழிய விட்ட போதும். அது மட்டும் முடியாது. மரியாதையா போ. கோபப்படாத. என் மேல கைய நீட்டிட்டல, உன்னை அப்படியே விட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். ஆடி சும்மா இப்ப நீ பொழைச்ச. ஆனா பழத்தை சாப்பிடாம விட மாட்டேன்டி. போய் தொலை. பொறுக்கி பறந்துகிட்டு இருக்க பறவையை சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க வைக்கிற குறி தப்பவே மாட்டேங்குதே. எனக்கு சுடுறதுக்கு சொல்லி கொடுங்க, நானும் எதையாவது சுட்டு சாப்பிடுவேன்ல. ஹே, அதுவும் விழுந்துருச்சு. அப்போ நீங்க அமெரிக்காவில் தினம் குருவிதான் சுட்டுக்கிட்டு இருந்தீங்களா? மணி, வாய் பேசாம போய் எடுத்துட்டு வா.
வசந்தி, எதுக்கும் அழகான முகத்தை எப்படி வச்சிருக்க? நீங்க போய் ஜானுவோட முகத்தையே பாருங்க. ஓஹோ, உன் மனசுல இருக்கிறத சொன்னதுக்கு நன்றி. பொய் சொல்லாம அதை ஒத்துக்கிட்டா போதும். நீ சொல்றத வேணா ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம காதலை விட்டுட்டு சோக பாட்டை பாடிக்கிட்டு இருக்காத. புஸ்தகம், ஸ்லேட் இதெல்லாம் ஒன்னா எடுத்துக்கிட்டு படிக்க போனது. சின்ன வயசுல முருங்கைப்பூவை பறிச்சு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடினதை நினைச்சு அழக்கூடாது. நிறுத்துங்க ரவி, அதெல்லாம் இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்னுடைய மனசுல நம்மளுடைய நினைவுகள் மறக்காம இன்னும் இருக்குன்னு தெரிய வைக்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இங்க பாருடி, நான் செத்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணுதான் இருப்பான். அது என்னுடைய வசந்தி. ரவி, ரவி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கல்யாணத்தை தள்ளி வைக்க கூடாது. நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ விடுங்க, டைம் ஆச்சு. அப்பா வந்துட போறாரு. வரட்டும். ஹலோ ஹலோ, கருப்பையா இருக்காரா? ஆமா, நான் மோகன் பேசுறேன். எஸ், அவசரமா அவரை பார்க்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினை நோக்க, தாக்க தாக்க. வசந்தி, என்னப்பா? இத படிச்சு பாரு. ரவி கொடுத்த லெட்டர். கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கணுமா? என்ன காரணம்? அதுதான் எனக்கும் புரியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? எதா இருந்தாலும் சரி, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். ரவி, நீ எதுக்குப்பா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? வாழ்க்கையே போனதுக்கு பிறகு அப்புறம் என்ன வழி? மாமாவா? நான் இல்லைன்னு சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. என்ன கருப்பையாது, ரவியா அப்படி லெட்டர் கொடுத்திருக்கான்? லெட்டரா? எனக்கு தெரியாது. ஓஹோ, அப்ப ரவியை கூப்பிடு. எதுக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் இங்க இல்லையே. அப்பன்னா அவங்கிட்ட சொல்லிடுங்க. முறை பொண்ணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கான். வேணுமா இல்லையா? வேண்டாம்னா சொல்லுங்க. மாமா என்ன சொன்னார்ப்பா? கல்யாண விஷயம்தான். அப்புறம் நீ ஒரு லெட்டர் கொடுத்திருந்தியா? கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைங்கன்னு சொல்லி. ஏன்னா அப்போ 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? ஐயோ, என்ன விடுங்கம்மா, நான் வர முடியாதா? பாம்போட விஷத்தை பாம்பால தான் எடுக்கும். வாயும் வயிறுமா இருந்துகிட்டு நீ என்ன பண்ண போற? எல்லாம் என்னோட பேதிமா. இல்ல, உனக்கு அவனை கட்டி வைக்காம நான் விடவே மாட்டேன். வா வா, வாடின்னு சொன்னேன். வா, இங்க வா, வந்து நில்லு. இங்க பாரு, என் புள்ள கர்ப்பமா இருக்கா.
அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணும். உங்களோட பையனை என் பையன் மாதிரி தான் பார்த்தேன். ஆனா என் பொண்ணை கெடுத்துட்டான். நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல அவன் தாலி கட்டணும். முடியாது, அது என்னால முடியாது. எதனால? இங்க பாருங்க, எங்களோட பணத்தை இந்த வீட்டுல பார்க்க கூடாதுன்னா உடனே கல்யாணத்தை நடத்துங்க. லட்சுமி, நடந்த சம்பவத்தை பத்தி மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்லை. என்னானாலும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜானுவை நடு ரோட்டில் விட மாட்டேன். அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நீ நிம்மதியா இரு. நான் ரவியை பார்க்கணும். உட்காருமா. இல்ல, நான் எதுக்கு இந்த வீட்ல உட்காரணும்? வசந்தி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்க எல்லாருக்கும் இவதான முக்கியம். வாய மூடு. பாம்புக்கு பாலை கொடுத்தா அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கல்ல? இங்க பாருமா, எங்களுக்கே தெரியாம நடந்த விஷயத்துக்கு எங்களை ஏமாத்திட்ட. வசந்தி, தயவு செஞ்சு இந்த வீட்டை குப்பை தொட்டி மாதிரி ஆக்காத. அது எப்போ ஆயிடுச்சு. எங்க இருந்தோ வந்தவ இவ என் மாமாவை மயக்கிட்டா. இங்க இருக்க சொத்துக்கள் எல்லாம் அடைய என்னென்னவோ பண்ணி என் மாமாவை மயக்கிட்டா. இப்போ அழுது நடிச்சிட்டு இருக்கா. அக்கா, எனக்கு எதுவும் தெரியாது. தேவையில்லாம பேசாதீங்க. நீ பண்ணது எதுவும் தப்பு இல்ல, நான் சொன்னதுதான் தப்பாயிடுச்சா? வசந்தி, அவன் மேல கைய வச்ச. ஓ, நீங்க அவளை நேசிக்கிறீங்கல்ல? என்னதான் இருந்தாலும் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு நான் வேற பொண்ணு பின்னாடி ஒன்றும் போகலையே. இப்பவாது உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அடியே, இதுக்கான தண்டனைய கடவுள் உனக்கு கொடுக்கலன்னா பாரு. வசந்தி, வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு.